கிணத்த காணும் மூவி உண்மையிலே என்னன்னா ஊர் சைட்ல உள்ளவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்க ஊர் சைட்ல இருக்க அந்த ஸ்லாங் மாதிரியே இருந்தது. எங்க அந்த இன்னசென்டான சில விஷயங்கள்லாம் இருக்கும்ல. ஆக்சுவலி வந்து நான் எனக்கு எனக்கு அந்த படம் பார்க்கும்போது அவங்க கலெக்டர்கிட்ட போய் மனு கொடுக்க போவாங்க. ஓகே ஆச்சுன்னா ரிட்டனு, இல்லைன்னா அங்கேயே உட்காந்து போராட்டம். அதுக்கு முதல்ல குடத்துல தூக்கிட்டு போவாங்க. சரி நாங்களும் தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். அப்பெல்லாம் நாங்க முன்னாடி இந்த டைம்லலாம் பயங்கர கஷ்டமா இருக்கும். அப்பெல்லாம் அந்த சம்மர் சீசன் வருதுன்னு சொன்னாலே ஸ்கூல் பசங்க கொண்டு குடத்தை தூக்கிட்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல, ரயில்வே ஸ்டேஷன் வாசல்ல, போலீஸ் ஸ்டேஷன்ல, கலெக்டர் ஆஃபீஸ்ல அந்த மாதிரிலாம் உட்காந்துருவோம். ஸோ எனக்கு அந்த மெமரிஸ் இருந்தது. அது எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு எஸ்எம்மா இருக்கட்டும், அந்த மாதிரி தண்ணிங்கிறது எவ்வளவோ ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அதெல்லாம் தாண்டி தண்ணி எவ்வளவு இம்பார்ட்டன்ட், எதுக்காண்டி இன்னைக்கு வரைக்கும் தண்ணிங்கிற ஒரு விஷயத்த எல்லாரும் பேசுறாங்கிறதுக்கான ஒரு விளக்கம் இருக்கும்ல. நம்ம ஏகப்பட்ட ஆராய்ச்சிகள், ஏகப்பட்ட விஷயங்கள் எங்கெங்கயோ போய் தேடிட்டு இருக்கோம். பழைய விஷயங்களை தோண்டி தோண்டி எடுக்கணும்னு நினைக்கிறோம். நம்ம வாழ்றதுக்கான ஒரு விஷயங்களை எதையுமே கண்டுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்ல. அதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்க இன்னசென்டான விஷயங்கள்லாம் நடந்தது. செகண்ட் ஹாஃப்ல எல்லாம் அந்த போலீஸ்காரங்க எல்லாம் கூப்பிட்டு வச்சு அடி விழுன்னு விழுக்கும் போதெல்லாம், ஒரு ஊரே விழுக்கும் போதெல்லாம் அவ்வளவு சூப்பரா இருந்தது. நம்மளுக்கு ஒருத்தவங்களை அடிக்கும் போது ஐயோ பாவம்னு தோணும்ல. ஆனா இந்த படத்துல காமெடியா இருந்தது. ஆமாங்க, கிணத்த உண்மையிலே காணும். ஆக்சுவலி என்னன்னா அந்த காலத்துல நிறைய விஷயங்கள் இருந்தது, அது எதையுமே காணும். அதெல்லாம் தேடுறதை விட்டு போட்டு இன்னமும் பழமையை தேடுறேன் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும்ல. அந்த மாதிரி விஷயங்களுக்காக பண்ண ஒரு வித்தியாசமான கான்செப்ட். படம் உண்மையிலே நல்லா இருந்தது. வாட்சபிளான மூவி, நல்லா சிரிப்பா இருந்தது. அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய விஷயங்கள் லவ் சீன்லாம் இருக்கு, லவ் பாட்லாம் இருக்கு, பயங்கர ரொமான்ஸ் எல்லாம் இருக்கு. சீரியஸாவே ரொம்ப நல்லா இருந்தது. லாஸ்ட் கிளைமேக்ஸோட அந்த ஒரு இது காமெடி, ஏன்னா படம் முழுக்கவே காமெடிங்கும் போது அதுல இன்னும் கொஞ்சம் சின்சியரா கொடுத்துருக்கலாம். நம்ம டிஃப்ரெண்டா யோசித்தோம். பட் இந்த மாதிரி ஒரு காமெடியில கிளைமேக்ஸ் முடிச்சது கொஞ்சம் இதா இருக்கு. பிளஸ்னா நல்ல கான்செப்ட். அந்த ஊர் சைடுல உள்ள எல்லாத்தையுமே அப்படியே கொடுத்துருக்காங்க. மைனஸ் என்னன்னா ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் சினிமாட்டிக்கா கலந்த மாதிரி கொடுத்துருக்கலாம். காமெடி ஜானர்லங்கிற மாதிரி ஒரு கமர்ஷியல் மூவி மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலி இது கமர்ஷியல் மூவில ரொம்ப தேவையான ஒரு மூவி. ஸோ அது வந்து கடைசியா கிளைமேக்ஸ்ல வந்து கமர்ஷியலா கொடுத்துட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல். கிணத்த காணும் இப்பதான் பார்த்தேன். அது கண்டிப்பா கிணத்த காணும்னாங்க. இப்பதான் அந்த கிணத்த பார்த்துட்டு சொல்லிட்டு யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்திருக்காங்க. எல்லா படத்துலயும் நீங்க பாக்குற மாதிரி ஒரு யதார்த்தமான நடிப்பு தான். ஸோ இத்தனை வருடங்கள் கடந்து இன்னைக்கு ஒரு யூடியூப்ல ஒரு காமெடி பார்த்து, ஒரு சிலிண்டர்ன்ற விஷயம், அந்த மனுஷனை மதிக்காத மக்கள் நடுவுல இன்னைக்கு அவங்களுடைய மதிப்பு என்னன்னு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு. ஸோ அதே மாதிரிதான் இவங்க தொலைச்ச விஷயங்களை தேடிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு தண்ணிக்கான ஒரு பிரச்சனைய ஒவ்வொருத்தரும் ஒரு விதமா சொல்லியிருப்பாங்க. ஆனா இவர் சொன்ன விதங்கள் கொஞ்சம் வித்தியாசமா தான், அழகாவும் இருக்கு. அவரு ஒரு என்ன சொல்றது, அவரு ஒரு காதல் மன்னன் தாங்க. அவருக்கான ஒரு காதலை வெளிப்படுத்துவார், அவ்வளவுதான். ஓகே, இந்த படத்துக்கு தேவையான மியூசிக் கண்டிப்பா. கிளைமேக்ஸ் அதான், மனுஷன் தொலைச்ச விஷயங்களை தேடின விஷயங்களை தொலைக்கிறதும், எதை தேடணும் எதை விடணும்னு தெரியாம மனுஷன் வாழ்றது, அந்த விஷயத்த அழகா சொல்லியிருக்கான். அவங்க ஊருக்கு ஏதாவது கமல் சொல்ற மாதிரி கடவுள் இருக்காரா இல்லையான்னு தெரியாது, பட் இருந்திருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த விஷயத்த மொட்டை ராஜேந்திரனும் இவரும் அந்த பேசுற அந்த பேச்சுவார்த்தைகளை கடைசியான முடிவுகள் தெரியும் இருக்கா இல்லையா அப்படின்னு. அதுதான் இந்த கிளைமேக்ஸ். நல்லா சூப்பரா நல்லா படம் நல்லா சூப்பரா இருக்கு. படமா கிணத்து காணும் சார். அதாவது மண்டேல மாதிரி யோகி பாபுவோட கேரக்டர் அந்த ஊர்ல அந்த ஊரு தண்ணி வரலன்னு சொல்லி இது பண்ணிக்காங்க. அது வேற மாதிரி கணத்தை தோன்றாங்க. கணத்தை தோணும் தெரியும். அது அங்க வேற ஒரு அதிசயம் நடக்கும். அதுக்கப்புறம் தான் படம் நல்லா தான் கொண்டு போயிருக்காங்க. என்ன ஒண்ணு, அவங்க செகண்ட் ஹாஃப் டீம் முடிக்க தெரியாம கொஞ்சம் முடிச்சிருக்காங்க. அது நல்லாவே தெரியுது. ஏன்னா படம் டேரக்டர் ரெண்டாவது படம், டேரக்டர் இறந்துட்டாரு. அது ஒரு மெயின். அதனால டீம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் அந்த அளவுக்கு ஒரு முடிக்க தெரியல. அதாவது அவங்க எப்படி சொல்றதுன்னு அவங்களுக்கு தெரியல. சொல்ல வந்தது கரெக்டான மொழி சொல்லாம படத்தை முடிச்சிட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு தடவை பார்க்கலாம். ஆவரேஜான படம், அவ்வளவுதான். யோகி பாபு தான். யோகி பாபு அந்த ஊர் மக்கள் சப்போர்ட்டிங் கேட்லாம் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்க கேட்லாம் நல்லா சீக்கிரமா லைக் பண்றாம நல்லாவே இருக்கு. ஒரு யதார்த்தமான படம். இன்னைக்குமே ராமநாதபுரம் மாவட்டம்லாம் போய் பாத்தீங்க அப்படின்னா அந்த தண்ணிக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும். மேலோட்டமா பார்த்தோம்னா என்ன, இன்னைக்கு கூடவா தண்ணிக்கெல்லாம் அப்படி அலையிறாங்க, இப்படி எல்லாம் போறாங்கன்னு தோணும்ல. ஆனா இன்னைக்கும் அப்படி இருக்காங்கன்ற மாதிரி ஒரு கலை யதார்த்தத்தை காட்டின படம். பொதுவாக அந்த டைரக்டரோட படங்கள் இதுக்கு முன்னாடி ரெண்டு படமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சோசியல் இந்த பிரச்சனைகளை பேசுற படம். அது கொஞ்சம் ஜாலியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த படம் பெரிய பிளஸ் என்னன்னா, எண்டு வரைக்குமே ஒரு கஷ்டமான சூழல்ல கூட நம்மளை சிரிக்க வைக்கிறதுக்கான ஒன்லைனர்.
படம் முழுக்க அது இருக்கு. அந்த ஊர்க்காரங்களை வச்சு பேசுற பேச்சு, அங்கங்க நடக்கிற அந்த இன்சிடென்ட்னால அவங்களுக்குள்ள நடக்கிற அந்த கான்வர்சேஷன், அது எவ்வளவு தூரத்துக்கு நம்மளை சிரிக்க வைக்குதுன்றது இந்த ஊர்க்காரங்களா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நெருக்கத்துக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கும் அவங்களுக்கு பாக்குறப்ப. அந்த மாதிரி நிறைய படம் முழுக்க அப்படிதான் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு யதார்த்தமான படம். ஒரு கிணத்த நோண்ட போய் அதுல கிடைக்கிற ஒரு விஷயத்தினால அதுக்கப்புறம் அந்த மக்களுக்கு என்ன நடக்குது, கடைசியில அந்த கிணத்தை வச்சு எப்படி அவங்க வேண்டியதெல்லாம் அவங்க நிறைவேற்றிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் முடிச்சிருக்காங்க. ரொம்ப நல்ல படம். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்துட்டு ஆக்சுவலி செம்ம ஜாலியாக கொண்டு போயிடுவாங்க. இன்டர்வல்ல தான் உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த கவர்மெண்ட் உள்ள எப்படி ஒரு விஷயம், ஒரு ஊரையோ ஒரு இடத்தையோ கவர்மெண்ட் ஆக்குப்பச்சா அதுக்கப்புறம் அங்கே உள்ள மக்களுக்கு என்னெல்லாம் நடக்கும்ன்றத ரொம்ப யதார்த்தமா காட்டியிருக்காங்க. அவங்க இடத்துல இருந்துகிட்டே அவங்கள எவ்வளவு தூரத்துக்கு டாமினேட் பண்றாங்க அப்படின்றதுமே காட்டியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஊருக்கெல்லாம் தலைவனா இருக்கிறவன் எவ்வளவு கொள்ளக்காரனா இருப்பான்ற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ அங்க செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேகா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஓகே தான். மண்டேலால எப்படி பண்ணாரோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் இதுலையுமே. யூஸ்வலா காமெடியன்ஸ் வந்துட்டு ஹீரோ ஆகுறாங்க அப்படின்னா மாஸ் சீன்ஸும் அந்த ஒரு ப்ராப்பர் ஹீரோவா மாறணும்னு நினைப்பாங்க. பட் யோகி எப்பவுமே அவரோட பாணியில் என்னவோ அதே தான் டிராவல் பண்ணுவார். ஒரு ஹீரோன்றதை தாண்டி அந்த கதையின் நாயகனா என்னவா பண்ணணுமோ அதை தான் பண்ணியிருப்பாரு. இந்த படத்துல அதை சிறப்பா பண்ணியிருக்காரு. அது ரொம்பலாம் பெருசா காட்டல. அது ஆக்சுவலா எனக்கு என்னன்னா அவர் படங்களே அந்த காதல் காட்சிகள்லாம் பெருசா இருக்காது. ஒரு பாட்டு தான், அந்த பாட்டுலயே முடிச்சிட்டாங்க. பட் அந்த ஹீரோயின் கேரக்டருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு சீன் தான் வருவார் தெளிவா. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் சீன்ல நான் மிஸ் பண்ணிட்டேன். மேபி லாஸ்ட் சீன்ல வருவாரு. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. அந்த ஒரு நிமிஷம் தான் நல்லா பண்ணியிருக்காரு. பிளஸ் வந்து இந்த ஒன்லைனர் தான். எல்லா இடத்துலயுமே வந்து இந்த ஊர்க்காரங்க யூஸ் பண்ற ஒன்லைனர் வந்து நம்மளை சிரிக்க வைக்கிறதா இருக்கட்டும், அவங்களோட சீரியஸ்னஸையுமே வந்து அவங்க சிரிக்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. மைனஸ்ன்னு சொல்ல முடியாது, அதை கொஞ்சம் இன்னுமே பெட்டரா பண்ணிருக்கலான்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் அது ரொம்ப கான்ஸ்டன்டா ஒரே இடத்துல இருந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தனால ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொடுத்த அந்த என்டர்டைனிங்கா இருந்தது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் மிஸ் ஆகிற ஃபீல் தான். மற்றபடி மைனஸ்ன்னு சொல்ல மாட்டேன், அது இன்னுமே பெட்டரா பண்ணிருக்கலாம். பட் பெருசா அதை குறை சொல்ல முடியாது. ஆக்சுவலா இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு தண்ணி தேடுவாங்க, தண்ணி போற சீன் காலையில இருந்து ஒரு வயசானவர் வச்சு தேடுவாங்க. அந்த ஒட்டுமொத்த சீக்வன்ஸுமே பாத்தீங்கன்னா நீங்க சிரிச்சுட்டே இருக்கலாம். அது அந்த ஊர்க்காரங்க எப்படி பேசுவாங்களோ, அந்த ஸ்லாங்கா இருக்கட்டும், பாடி லாங்குவேஜா இருக்கட்டும், ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த சீன் எனக்கு ரொம்ப ஃபேவரட். நல்லா இருந்தது. படத்துக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா, ரொம்ப பெருசா அவுட் ஆஃப் த பாக்ஸ்லாம் இல்லை. என்ன வேணுமோ அதை கரெக்டாக கொடுத்துருக்காங்க. நல்லா இருந்துச்சு. எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஒரு ஜாலியான ஒரு படம் தான். எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் கூட